காலை வணக்கம். நான் மண் பரிசோதனைக்கு வந்திருக்கிறேன். என்னுடைய பெயர் சுரேஷ். இப்போ இது வந்து மக்காச்சோளத்துக்கு 25 விவசாயி வந்து பண்ணைப்பள்ளிக்காக வந்து இப்போ இந்த மண் பரிசோதனை பண்ண போகிறோம். இதை வந்து எப்படி செய்ய போகிறோன்னா இப்போ மண் எடுக்கிறதுக்கு முன்னாடி எங்கெங்கே எடுக்கக்கூடாதுன்னா, வரப்புலேருந்து ஒரு 3 அடி வந்து உள்ளார தான் எடுக்கணும். அதுக்கடுத்து தென்னை மரம் இருக்கிற இடத்துல வந்து எடுக்கக்கூடாது. மரத்தினுடைய நிழல் வர்ற இடத்துல எடுக்கக்கூடாது. எருவு கொட்டின இடத்துல எடுக்கக்கூடாது. இப்போ இந்த ஒரு ஏக்கர் ஒரு வயல் இருக்குன்னா வந்து அதில் வந்து ஒரு 8லேருந்து 10 இடத்துல வந்து மண் சாம்பிள் எடுக்கணும். இந்த சாம்பிள் எடுக்கும்போது எப்படி எடுக்கணும்னா வி ஷேப்பில். இப்போ மக்காச்சோளம் போது வந்து அதனுடைய வேர் வந்து 3/4 அடிக்குள்ளே வரும். அதனால் வந்து நம்ம எடுக்கிற இது வந்து வி ஷேப்பில் வந்து 3/4 அடியில் இருக்கிற மாதிரி இருக்கணும். வி ஷேப்பில் வெட்டிட்டு அதை உள்ளே இருக்கிற மண்ணை வந்து வெளியே எடுத்து போட்டு அதிலேருந்து சைடில் வந்து கீழேருந்து மேலாக்க மண்ணை சரிச்சு விட்டு சுரண்டி எடுத்து அந்த 7-8 இடத்துல வந்து எடுத்துட்டு, அதுக்கடுத்து வந்து அந்த 8 இடத்துல எடுத்த மண்ணை வந்து ஒரு பாலித்தீன் கவர் பரப்பி அந்த கவர் மேலே போட்டு அதை வந்து டிவைட் பண்ணணும். இப்போ வந்து 8 இடத்துல எடுக்கும்போது வந்து ஒரு 5-6 கிலோ வந்து மண் வரும். அந்த 5-6 கிலோ மண்ணை வந்து நமக்கு சாம்பிள் கொடுக்கறதுக்கு 3/4லேருந்து 1 கிலோ மண் இருந்தால் போதும். அந்த 1 கிலோ மண்ணை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து 1 கிலோ மண் தேவைக்கு நம்ம வந்து அதை வந்து டிவைட் பண்ணோன்னா வந்து 4ஆக டிவைட் பண்ண போகிறோம். பறக்க விட்டு 4ஆக டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 4ஆக டிவைட் பண்ணும்போது வந்து அப்போ எதிர் திசையில் இருக்கிற மண்ணை வந்து கீழே தள்ளிட்டு மீதி இருக்கிறது சேர்த்தும் போது வந்து மீதி இப்போ 8 கிலோ இருந்தது, இப்போ 4 கிலோ மாறிடும். திரும்ப இன்னொரு முறை வந்து எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து திரும்ப பரப்பி திரும்ப அடுத்த 4ஆக பண்ணிவிட்டு அதுக்கு இப்போ ஏற்கனவே செஞ்சதுக்கு எதிர் திசையில் இருக்கிற மண்ணை வந்து கீழே தள்ளிட்டு இப்போ வந்து கடைசியாக வந்து நமக்கு 1 கிலோ அளவுக்கு கிடைக்கும். இந்த மண்ணை வந்து உங்களுடைய பேர் எப்படி மண் டெஸ்ட்டில் சாயில் டெஸ்ட் லேபுக்கு கொடுக்கணும்னா வந்து உங்களுடைய பேர், அப்பா பேர், முகவரி, சர்வே நம்பர், ஆதார் நம்பர், மொபைல் நம்பர், இப்போ நீங்கள் அந்த இதெல்லாம் போட்டு உங்களுடைய கவரில் வந்து எல்லாத்தையும் எழுதி டீட்டெயில் எழுதி எங்களுக்கு வந்து சாம்பிளில் 1 கிலோ மண் கொடுத்தீங்கன்னா வந்து நாங்கள் லேபில் டெஸ்ட் பண்ணி ஒரு சாம்பிளுக்கு வந்து 30 ரூபா கலெக்ஷன் பண்ணுறோம். இப்போ நன்றி. இது என்னன்னா உழவு ஓட்டுறதுக்கு முன்னாடியே பண்ணியிருக்கணுங்க. அப்படி எது இருந்ததுன்னா மேலே இருக்க பில்லெல்லாம் எடுத்துட்டு கல் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு நல்லா வி ஷேப்பில் வெட்டிட்டு கீழேருந்து சுரண்டி மேலே எடுக்கணும். ஒவ்வொரு பயிருக்கும் அந்த வேர் எவ்வளோ ஆழமாக போதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து மண்ணை வெட்டணும். இது இப்போ வந்து நெல் அந்த மாதிரி ரொம்ப கம்மியான வேர் இருக்கிறதுனா வந்து 15 சென்டிமீட்டர் போதும். 15, 30, 45 3 இதாக இருக்குது. இதுக்கு 45 சென்டிமீட்டர் தேவைப்படும். பல பயிர்கள் அந்த மாதிரினா வந்து 3 அடி இருப்பாங்க. தென்னை, பாக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி வந்து